நெதர்லாந்து ராஜ்யத்தின் இலங்கைக்கான தூதுவர் பிரதமர் கலாநிதி அமரசூரியவை சந்தித்துள்ளார். பல தசாப்த காலங்களாக இராஜதந்திர உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட இலங்கைக்கும் நெதர்லாந்துக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இரு தரப்பினரும் இந்த பங்களிப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தினர். சமீபத்திய அனர்த்தத்திலிருந்து இலங்கை மீண்டு வர ஆரம்பித்திருக்கும் இந்த சவாலான காலப்பகுதியில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அனர்த்த பாதிப்புகளை குறைத்தல், உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தல் மற்றும் நிலையான அபிவிருத்தியை மேம்படுத்தல் ஆகியவற்றிற்கு எதிர்கால ஒத்துழைப்புக்கான வழிகள் குறித்தும் பிரதமரும் தூதுவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உறுதியான மீள்கட்டுமான மேம்பாட்டு, நீண்டகால திட்டமிடல் மற்றும் தேவைப்படும் உதவிகள் ஆகியவை குறித்தும் அவர்கள் இதன் போது கவனம் செலுத்தியுள்ளனர். இலங்கையில் சேதமடைந்த பாலங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அவசர தேவை ஒரு முக்கிய தேவையாக இருப்பதனால் நாடு முழுவதிலும் உள்ள அத்தகைய பாலங்களை கட்டியெழுப்புவதற்கு ஆதரவளிக்க நெதர்லாந்து விரும்புவதாக தூதுவர் தெரிவித்துள்ளார். மேம்பட்ட வெள்ள முகாமைத்துவம், இலக்கு வைக்கப்பட்ட முதலீடு மற்றும் உள்ளக அபிவிருத்தி போன்ற துறைகளில் கூட்டு முயற்சிகள் நிலையான முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் என்பதை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.